இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிறகடிக்காசை சீரியலில் கதை விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குது. நமக்கே பார்க்கவே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இல்லை நிறைய பேர் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ நடந்த சம்பவங்கள், அதாவது ரோகிணி அவங்க பியூட்டி பார்லரை விற்றுட்டாங்க, அதுக்கு வேறு பேர் வச்சுருக்காங்க, விஜயா பியூட்டி வேர்ல்டு அது கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சு வீட்டில் பிரச்சனையாகி, அதுவும் விஜயா முதல்ல சிரிச்சுக்கிட்டே உனக்கு நல்ல பிஸ்னஸ் மூலமாக மனோஜ் மாதிரியே நீயும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் திட்டுன்னு வெளுத்து வாங்கின அந்த காட்சி மோஸ்ட்லி ஒரு கனவாக தான் இருக்கும். இது நிஜமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படிங்கிறாங்க. ஆனால் நமக்கு அப்படி தோணவில்லை. இது கண்டிப்பாக நிஜமான காட்சிகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி. ஏன் அப்படின்னா 100,000 தடவை விஜயா பியூட்டி வேர்ல்டு என் பேரில் ஒரு பார்லர் இருக்குது யாருமே வச்சதில்லை அப்படி இப்படி அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க விஜயா. ஸோ விஜயாவுக்கு கண்டிப்பாக அந்த தகவல் பெரிய இடியாக தான் இருக்கும். ப்ளஸ் அதே சமயத்தில் என்ன தான் ரோஹிணி பெரிய பணக்கார பொண்ணாக இருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் சரி, இந்த வீட்டில் இத்தனை பேர் முன்னாடி இவ்வளோ பெரிய அவமானம் நடக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருந்தது. கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு பெரிய ஹர்ட் ஆகிருக்கும். அதில் வேறு இந்த பூக்கடை ஆரம்பிச்சோம், இதெல்லாம் ஒரு பூக்கடைக்கெலாம் என் பேர் வைக்கணுமா, எனக்கு அவ்வளோ பெரிய பார்லர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு பார்லரே கிடையாது, பார்லர் உங்கள் பேரில் கிடையாது அப்படிங்கிறது தெரியும் போது வந்த கோபத்தோட வெளிப்பாடு தான். அவங்க அந்த கோபப்பட்டு கத்தி இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சுன்னா உன்னை தொலைச்சி அவ்வளோதான், இதுக்கப்புறம் நீ ஃபுல் விஜயாவுடைய உண்மையான முகத்தை பார்ப்ப அப்படின்னு மிரட்டிட்டு வர காட்சிகள்லாம் நடக்குது. இதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்துக்கே இப்படின்னா இன்னும் அடுத்தடுத்து பெரிய பெரிய பிரச்சனைலாம் இருக்கே, நம்ம அவ்வளோ பொய் சொல்லி வச்சுருக்கோமே அப்படின்னு ரோஹிணி யோசிக்கிற காட்சிகள் ஒரு பக்கம் வரப்போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நடந்த அந்த இமேஜை சரி பண்ணுறதுக்காக விஜயா இப்போ சரி ஓகே நீ லைட்டாக டவுட்டாகவே இருக்குது, பணத்தேவைக்காகவும் இன்னொரு கம்பெனியை பெருசாக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்ன டைலாக் சொல்கிறாங்க இவங்க ரோஹிணி அப்படின்னா, இதுக்கப்புறம் ஆரம்பிக்கிற பிரான்ச்சுக்கெலாம் உங்கள் பேர் வைப்பாங்கிறாங்க. எப்படி க்ரீன் பிராண்ட்லேருந்து திருப்பி ஆரம்பிக்கிற பிரான்ச்சுக்கெலாம் எப்படி க்ரீன் பிராண்ட் தானே பேர் வைக்க முடியும், அந்த பேரை வளர்க்குறத விட்டுட்டு எப்படி விஜயான்னு சொல்லி திருப்பி வைக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியோட யோசிச்சு இவ எதையோ திருட்டுத்தனம் பண்ணி ஏமாத்துறா. இவங்க அப்பாட்டேருந்து பணம் வந்துச்சுன்னு ஒரு தடவை சொன்னான். அப்புறம் பார்த்தா இங்கே இருக்க இத்தினூண்டு ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் தான் அவர், இவர் வாசுதேவன் ஸ்ருதியோட அப்பா, அவரே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அத்தனை பவுனு அவ்வளோ இதோட ட்ரெஸ்ஸு எல்லாம் கொண்டுறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா விஜயா ரோஹிணி மலேசியாவில் பெரிய ஹோட்டல் வச்சுருக்க பெரிய பணக்காரர் இருந்தாங்க. ஆனால் வெறும் ஒரே ஒரு பிரேஸ்லெட்டை மட்டும் தூக்கிட்டு வந்தாங்க. இதுலேயே ஏதோ டவுட்டாக இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இப்போ நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியாது, ஏன் புள்ள பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உடனடியாக பணத்தை உங்கள் அப்பாவை அனுப்ப சொல்லு அப்படின்னு ஒரு வரதட்சணை கொடுமை ரேஞ்சுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ இந்த விஷயத்துக்கு இவங்க திருப்பி பணத்தை கேட்டு பிரச்சனை பண்ணி எல்லாம் பண்ணும் பொழுது என்ன செஞ்சு தப்பிக்க போகிறாங்க ரோஹிணி. ஒருவேளை ரோஹிணி டக்குன்னு போலீஸை கூப்பிட்டு வேற என்ன மொட்டைக்கடுதாசி போடுற மாதிரி ஏமாற்றி இப்படி வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்க இந்த வீட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடைசியாக அது மீனா தான் பண்ணாங்க, மீனாவோட வீட்டிலேருந்து யாரோ இல்லை வந்தாங்கல்ல அந்த மீனாவுக்கு பூ கட்டுற வந்தாங்கல்ல அவங்க தான் அந்த வரதட்சணை கொடுமைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கதை விட, ஆனால் அந்த விஷயத்துலேயே ஆடி போய் என்னடா போலீஸ் ஸ்டேஷனில் தான் ஆள் வரதட்சணை கேட்குறீங்களா அப்படின்னு மிரட்டுறாங்கன்னு பயந்து போய் இப்போதைக்கு யாரும் எந்த பணமும் கொடுக்க வேணாம் அப்படின்ட்டு ரோஹிணிக்கும் சேர்ந்து ஒரு எஸ்கேப் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, அந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ நடந்த சம்பவங்கள் கனவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரோஹிணி ஒருவேளை நனவாக இருந்தால் ரோஹிணி மாட்டி முடிச்சதை பார்த்தா எப்படி இருந்துச்சுங்கிறதையும் கூடவே எல்லாரோட நடிப்பு மட்டும் இல்லாமல் இதுக்கு பிறகு இந்த கதையில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க முக்கியமாகிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிறகடிக்காசை சீரியலில் கதை விறுவிறுப்பாக போயிட்டு